இந்த வீடியோவில் ஒரு ரைட்டான மைண்ட் செட் என்ன இருக்கணும், நம்மளுக்கு எந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தால் நம்மளால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டாபிக் நம்ம ஜெர்னி பண்ண போகிறோம். நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குற ஒரு ஜாபில் இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ செட் ஆகும். நிறைய தொழில் நம்ம பார்த்துருப்போம், எப்படி பண்ணலான்னு நம்ம யோசிச்சிருப்போம். நம்மளை சுற்றியும் ஒரே தொழில் வாய்ப்புகளாக இருக்கும். பட் எது நம்மளுக்கு செட் ஆகும், எதை நம்ம பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கண்டினியூஸான குழப்பத்திலே நம்ம இருந்திருப்போம். நம்மளுக்கு நிறைய டேலண்ட் இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டான கிளாரிட்டி கிடைக்கும். நாம இந்த வீடியோவில் ஒரு 5 மைண்ட் செட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 மைண்ட் செட் மட்டும் நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளாலேயும் ஒரு நல்ல பிஸ்னஸ் செய்ய முடியும். நாமளும் பிஸ்னஸ் செஞ்சு நம்மளுக்கான ஒரு தொழிலையும் நம்மளுக்கான ஒரு இன்கம் ஸ்ட்ரீமையும் நம்ம ரெடி பண்ணலாம். மணி ஜென்ரேட் பண்ணுறதை தாண்டி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா அந்த பிஸ்னஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், செல்ஃப் டெவலப்மெண்ட் பில்ட் பண்ண நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இதையெல்லாம் யோசிச்சிருக்கணும். பிஸ்னஸ் யார் வேணாலும் பண்ணலாம். பட் அந்த பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது சில பேரால தான் முடியுது. எப்படி அவங்களால மட்டும் முடியுது, அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்க, நம்மளால அது ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதா, இது சம்பந்தமான ஒரு 5 மைண்ட் செட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பிசினஸ் ஸ்பிரிட். இந்த பிசினஸ் ஸ்பிரிட்ல நம்ம புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு புதுசா என்ன தொழில் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு, நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க் பிடிக்குமா, இல்ல பிசிக்கல் ஓரியன்டட் ஒர்க் பிடிக்குமா, இல்ல மற்றவங்களுக்கு சர்வீஸ் செய்ய போறோமா, இப்படின்னு நம்மளுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத கண்டினியூஸா நம்ம வேரியஸ் கேட்டகரியில் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் தொடர்ந்து ஜேர்னி பண்ணும் பொழுது நம்மளுக்கு இது செட் ஆகும் ஆகாதுன்னு தோணுது. ஸோ அந்த ஜேர்னி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். அப்போ தான் ஒரு கண்டினியூஸாக அந்த ஜேர்னியில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஒரு கேட்டகரியும் ஒரு டைப்பையும் சூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். நடுவுலேயே திடீர்னு இது பண்ணலாமா வேணாமான்னு டபுள் மைண்டு வரும். ஸோ அந்த மாதிரி டபுள் மைண்டு வரும் பொழுது நம்ம அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோமான்னு பார்த்துட்டு அதுலேருந்து வெளியில் வரணும் அல்லது அதை கண்டினியூ பண்ணணும். ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட தொடர்ந்து அதை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பிரிட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கோம், அல்லது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுட்டு, நம்மளுக்கு இருக்கிற மணி பேக்ரவுண்டை வச்சுட்டு, நம்மகிட்ட இருக்கிற டைமை யூஸ் பண்ணி கால்குலேட்டிவ் ரிஸ்க், சின்ன சின்ன ரிஸ்க் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் நம்ம எடுக்கும் பொழுது தான் நம்ம அந்த ஜேர்னியில் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ண முடியும். எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காம ஜஸ்ட் பார்க்கறதுனாலையும் கேட்கறதுனால எதுவும் நடந்துட போறதில்ல. என்னென்ன கேட்டகரிஸில் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம வீடியோஸில் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு கேட்டகரியிலையும் எப்படி நம்ம அணுகணும், எந்த மாதிரி நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணணும், ப்ராடக்ட் சூஸ் பண்ணணுமா, சர்வீஸ் சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற டைப்பில் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். நான் வேணா கார்டில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க. அதையெல்லாம் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது செட் ஆகும் ஆகாதுன்னு தோணும். ஸோ அதில் ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணுங்க. ஓகேவான்னு பாருங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்பிரிட் நம்ம இந்த பிஸ்னஸ் கண்டினியூ எடுத்துகிட்டு போகிறதுக்கும் புது வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கும் நம்மளோட மைண்ட் செட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு இது உதவும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மன உறுதி. என்ன இது பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மன உறுதி பற்றி பேசுகிறோன்னு நினைக்காதீங்க. மன உறுதி இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து அல்லது ஒரு செய்கிற வேலையிலிருந்து, நம்ம டெய்லி பார்க்குற ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நம்ம ஒரு முரண்பாடாக ஒரு மாற்று ஆக்டிவிட்டி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம செய்யும் பொழுது நம்ம இதனால் வரைக்கும் செஞ்சதில்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து கொஞ்சம் விலைக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் பொழுது நம்மளுக்கு நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸோ அல்லது பாசிட்டிவ் கமெண்ட்ஸோ வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், க்ளோஸ்டு சர்க்கிளில் யாராக வேணாலும் இருக்கலாம். நம்ம செய்கிறத நல்லதாகவும் சொல்லுவாங்க, கெட்டதாகவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணியோ ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக் ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கூடாது. பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஏற்றுட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் தப்பு பண்ணினீங்கன்னா அதை உங்களாலே ரிலீஸ் பண்ண முடியாது. நெகட்டிவ் ஃபீட்பேக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியாது. அதுலேருந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றவங்களோட ஒப்பீனியனுக்கு நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை ரிசல்ட்டாக கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ என்றைக்குமே நீங்கள் மன உறுதி தளர்விடாமல் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரை கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அப்படின்னால தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த ப்ராசஸில் நம்ம கரெக்ட் பண்ணி நம்மளுக்கான ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை டெவலப் பண்ண முடியும். ஸோ இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிக்காம ஜஸ்ட் என்ன நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட டைமை இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணி சின்ன சின்ன மணியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு லேர்னிங்கை கண்டினியூ பண்ணிட்டு அந்த ப்ராசஸை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு எது வரும்னு தெரிஞ்சு அதை கண்டினியூ பண்ண முடியும். பணம் போகுது, பணம் நிறையா போட்டுட்டோம், பணம் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்லாம் யோசிக்க கூடாது. நம்மளோட வேலை இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா அது என்னென்னு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு
தான் அதில் கன்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த மன உறுதி நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக செய்யலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கண்டினியூஸ் லேர்னிங். கண்டினியூஸ் லேர்னிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம பர்த்லேருந்து டெத் வரைக்கும் நம்மளால் தவிர்க்கவே முடியாத ஒரு ப்ராசஸ். நீங்கள் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் இந்த உலகம் நம்மளை வந்து லேர்ன் பண்ண விடாது. ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இந்த கண்டினியூஸ் லேர்னிங்கிறது சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் யோசிக்க ஆரம்பிங்க. அதாவது நாம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிற வேலையை ஏதாவது ஒரு அடிஷ்னல் டூல்ஸ் யூஸ் பண்ணியோ ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியோ நம்மளால டைமை சேவ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த ஆக்டிவிட்டியோ அந்த ஸ்கில்லையோ நம்ம கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டு அதை நம்ம லைஃப்பில் அடாப்ட் பண்ணிட்டு நம்மளோட டைமை சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா தான் அது கண்டினியூஸ் லேர்னிங். லேர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் லேர்ன் பண்ணுறது கண்டினியூஸ் லேர்ன் கிடையாது. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் யோசிச்சு நம்மளுக்கு அது தேவையா, இது செய்கிறது மூலிமா நம்மளுக்கு டைம் அண்ட் எஃபர்ட் மணி இதில் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ரிலேட்டடாக உள்ள ஆக்டிவிட்டீஸையும் ஸ்கில்லையும் நம்ம டெவலப் பண்ணணும். இந்த 3 மைண்ட் செட்டில் டைம், மணி அண்ட் எஃபர்ட் இந்த 3ஐயும் உங்களால் ரெடியூஸ் பண்ணக்கூடிய உங்களை சுற்றி ஏதாவது ஒரு டூல்ஸ் இருந்ததுன்னா அதை கண்டினியூஸாக கற்றுக்கிறதுக்கு என்னமோ அந்த வழியை பார்க்கணும். இதுதான் கண்டினியூஸ் லேர்னிங். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேல்யூ கிரியேஷன். நம்ம லைஃப்பில் நம்மளோட முதல் எய்ம் வந்து மற்றவங்களுக்கு நம்மளால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா, நம்ம செய்கிற வேலையினால மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூடன் நடக்க பொழுதா அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் நம்மளோட லைஃபையும் நடத்தணும். ஸோ அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கணும். நம்மளோட மைண்ட் செட்டில் வந்து நம்ம பண்ணுற பிஸ்னஸ், நம்ம கொடுக்குற பொருள் அல்லது சர்வீஸ் வந்து மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்து அவங்களோட லைஃப்பை அப்ஸ்கில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்னமோ அதை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பொருளுக்கோ அல்லது சர்வீஸுக்கோ மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கும். அந்த சர்வீஸ் பொருள் தேவைப்படுறவங்க அதை கண்டினியூவாக வாங்க போகிறாங்க. ஸோ வேல்யூ என்ன நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் கண்டினியூஸாக ஸ்ட்ராங்காக ஃபெச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் ஒரு சிறந்த பிஸ்னஸை கொடுக்க முடியும். இந்த கான்செப்டில் யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த ஐடியாவை வச்சுட்டு உங்களாலையும் ஒரு நல்ல பிஸ்னஸை ரன் பண்ணி ஒரு குட் இன்கம் உங்களால் டெவலப் பண்ண முடியும். இப்போ நம்ம 5ஆவதாக பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பணத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், இந்த பணத்தை சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமுமே சால்வ். இது எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க்கிங்க்கு போயிட்டு வந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் மூலமா உங்களுக்கு மணி வருது. அந்த மணியை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, வெயிட் நான் வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் சொல்லலை. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பணத்தை எதுக்கு செலவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கனாலே எதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஏன் இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இந்த பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம அந்த பணத்தை நம்ம பிஸ்னஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் பண்ணணும், பர்சனல் லைஃபையும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களோட பிஸ்னஸ் சைட்லையும் பர்சனலுக்கும் ஃபேமிலிக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மணியை இந்த லேர்னிங்ஸில் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்குள்ள மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஒரு மணி ஒதுக்கி வைக்கணும். அது வந்து உங்களோட பர்சனல் லைஃபையும் ஃபேமிலி லைஃபையும் அஃபிஷியல் லைஃபையும் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் அந்த மணியை ஹேண்டில் பண்ணணும். எல்லா மணியும் தூக்கி பிஸ்னஸ்லையும் எல்லா மணியும் தூக்கி பர்சனல் லைஃப்லையும் நம்ம போட்டக்கூடாது. எதுலேயுமே ஏதாவது ஒரு லாஸ் ஆச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான மனதைரியத்தை டெவலப் பண்ணிட்டு தான் நம்ம அந்த பிஸ்னஸை ரன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த பிஸ்னஸை ஒரு 2 to 3 years கண்டினியூஸாக நம்ம பண்ணோம்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும், நிறைய மணி லாஸஸ் ஏற்படும். அதையெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணி தான் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு மணி எங்கேருந்து வருது, அதை நீங்கள் எப்படி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, அதையெல்லாம் கண்டினியூஸாக நோட் பண்ணி வைங்க. ஒரு 6 monthsக்கு உங்களால் ஒரு ரைட் ஸ்ட்ராட்டஜியில் ரைட் பிஸ்னஸை உங்களாலையும் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் நான் அப்ளை பண்ணிவிட்டு எனக்குன்னு ஒரு பாதையை நான் எப்படி சூஸ் பண்ணுங்கிறதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த 5 மைண்ட் செட்டில் எந்த மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்குது எது இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வர வீடியோவில் இந்த 5 மைண்ட் செட்டை யூஸ் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் எப்படி இருக்குது, நான் அதை எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.